ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பு அத்தியாயம் 8ல் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 8வது கணக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா w of x, y ஈக்குவல் டு xy ப்ளஸ் sin xy ஓகேங்களா எனில் டோ ஸ்கொயர் w டிவைடட் பை இந்த w என்ன பண்ணணும், எக்ஸை ஒய்யை பொறுத்தும் எக்ஸை பொறுத்தும் வகையிடணும். அடுத்தது எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து வகையிடணும். ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்களா. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கலாம். டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸுங்களா. இது எப்படி எழுதலாம், டோ டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஓகேங்களா. முதல்ல டோ டபிள்யூ என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து இதை வகையிடணும். வகையிடலாங்களா. டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகையிட்டால் என்ன கிடைக்கும், இந்த எக்ஸை வகையிட்டால் 1, அந்த ஒய் அப்படியே வந்துடும் ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் ஒய்னு இருக்குது. அப்போ எக்ஸை பொறுத்து வகையிட்டால் காஸ் எக்ஸ் ஒய் ஓகேங்களா. எகைன் இந்த எக்ஸ் ஒய்யை வகையிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸை பொறுத்து தான் வகையிடுறோம். அப்போ எக்ஸை வகையிட்டால் 1, ஒய் பெருக்கல் இருக்கிறதுனால அப்படியே வந்துடும் ஓகேங்களா. இப்போது இதோட மதிப்பு என்ன நமக்கு கிடச்சிருக்கு, ஒய் ப்ளஸ் இந்த ஒய் காஸ் எக்ஸ் ஒய் ஓகேங்களா. இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம டோ டிவைடட் பை டோ ஒய்ங்களா, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். இப்போது டோ டிவைடட் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் ஒய்ங்களா. இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம ஒய்யை பொறுத்து வகையிடணும் ஓகேங்களா. இதோட மதிப்பு தான் இது. இப்போது இங்கே பிரதியிட்டாச்சு. இதை எகைன் என்ன பண்ணணும், ஒய்யை பொறுத்து வகையிடணும். ஒய்யை பொறுத்து வகையிட்டாங்க என்ன கிடைக்கும், ஒய்யை வகையிட்டா 1ங்களா, 1 ப்ளஸ் இது என்ன இருக்குது, யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாங்களாங்க. ரெண்டுமே ஒய் டேர்ம் வருது, அதனால் யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூவை அப்படியே வச்சுக்க போகிறோம். வியை வகையிட்டமே என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இன்ட்டு இந்த எக்ஸ் ஒய் வகையிட்டால் என்ன கிடைக்கும், ஒய்யை பொறுத்து வகையிடுறதுனால எக்ஸ் மட்டும் வரும் ஓகேங்களா. ஒய் வகையிட்டா 1. அடுத்தது ப்ளஸ் இந்த வியை தூக்கி அப்படியே போட்டுக்கலாங்களா. வியோட மதிப்பு என்ன, காஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது யூவை வகையிட்டா என்ன கிடைக்கும், 1, ஒய்யை வகையிட்டா 1ன்னு கிடைக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 1 இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் சி மைனஸ் சி இருக்கணுமா, மைனஸ் ஒய் ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் சைன் எக்ஸ் ஒய் ஓகேங்களா, ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஒய். இதுதான் வரும். அதாவது டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 1 மைனஸ் ஏன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் ஓகேங்களா, எக்ஸு ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் ஒய் ஓகேங்களா. இது வந்துடும் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை, அதாவது இங்கே எக்ஸு ஸ்கொயர் இல்லை, என்னது டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸோட மதிப்பு ஓகேங்களா. இது டோ ஒய் டோ எக்ஸோட மதிப்பு. இங்கே அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போது டோ டிவைடட் பை டோ எக்ஸ், இங்கே டோ டபிள்யூ டிவைடட் பை டோ ஒய்ங்களா. இது இந்த மாதிரி பிரித்து எழுதலாங்களா. இப்போது இதை மட்டும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டோ டபிள்யூ பை டோ ஒய்யை கண்டுபிடிக்கலாம். இது ஒய்யை பொறுத்து வகையிடணும். இப்போது முன்னே ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையிட்டுட்டு ரெண்டாவதாக ஒய்யை பொறுத்து வகையிட்டோம். இப்போ ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட்டு வகையிடணும், ரெண்டாவதாக அதை எக்ஸை பொறுத்து வகையிடணும் ஓகேங்களா. நம்ம முதல்ல இந்த சார்பு எடுத்து எழுதிக்கலாங்களா, xy sin xy. இப்போது இதை ஒய்யை பொறுத்து வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் அப்படியே வரும், ஒய்யை வகையிட்டால் 1. அடுத்தது ப்ளஸ் சைன் எக்ஸை வகையிட்டால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, xy ஓகேங்களா. எகெயின் இந்த ஒய்யை வகையிட்டால் என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு 1ன்னு வருங்களா. அந்த ஒய் எக்ஸு பெருக்கல் இருக்கிறதுனால எக்ஸும் சேர்ந்து தான் வரும். இப்போது டோ டபிள்யூ பை டோ ஒய்யோட மதிப்பு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் ஓகேங்களா. இதை எகெயின் என்ன பண்ணணும், நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட மதிப்பை மறுபடியும் எக்ஸை பொறுத்து வகையிடணும் ஓகேங்களா. டோ டபிள்யூ பை டோ எக்ஸு, அடுத்தது டோ டபிள்யூ பை டோ ஒய் எக்ஸ் இன்ட்டு இதோட மதிப்பு என்னது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் ஓகேங்களா. இது எகெயின் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடணும். எக்ஸை வகையிட்டால் 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது,
இங்கே 2 எக்ஸ் டேர்முக்கு அப்போ இங்கே யூவி மெத்தடு யூஸ் பண்ணுறோம். யூவை அப்படியே வச்சுக்க போகிறோம், அதாவது எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வியை பண்ணணுமா, வியை வகையிட்டால் என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ்ஒய் இன்ட்டு இந்த எக்ஸ்ஒயை வகையிட்டால் என்ன கிடைக்கும், அதை எக்ஸை பொறுத்து வகையிடணும். ஓகேங்களா, எக்ஸை பொறுத்து வகையிட்டால் வெறும் ஒய் மட்டும் வரும், எக்ஸோட மதிப்பு 1ன்னு வந்துடும். ஓகேங்களா, ப்ளஸ் இந்த வி அப்படியே வச்சுக்க போகிறோம், வி என்னது காஸ் எக்ஸ்ஒய். எகெயின் யூவை வகையிட்டால் என்ன கிடைக்கும், எக்ஸை வகையிட்டால் 1. ஓகேங்களா, எக்ஸை வகையிட்டால் 1ன்னு வந்துடும். இப்போது மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம 1 இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் சி மைனஸ் சி பெருக்குனா மைனஸ் எக்ஸுக்குது, இங்கே ஒய்க்குது பெருக்குனா எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய். ஓகேங்களா, அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, காஸ் எக்ஸ்ஒய், இங்கே 1ம் காஸ் எக்ஸ்ஒய்யும் பெருக்குனா காஸ் எக்ஸ்ஒய்யே தான். இப்போது இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேமாக இருக்குங்களா, 1 மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய்ங்களா. இங்கேயும் 1 மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய்னு இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1 = 2. அப்போது தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன இருக்குது நமக்கு தெரியும், டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் ரெண்டுமே வந்து சமம்னு நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.